ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ 4 வந்திருக்கு. என்னையா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு கமெண்ட்டில், அண்ணே ப்ரொமோ 4 வந்திருக்கு போய் பாருங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தா பவித்ரா வச்சு செய்கிறார். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பவித்ரா பற்றின சைலண்ட்டாக சம்பவம் பண்ண ஒரு ஆள். ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து ஒரு பொம்மையை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சைலண்ட்டாக போயிட்டு ரஞ்சித் சார், மஞ்சரி இப்படின்னு லைனாக ஒருத்தராக தூக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 பேர் காவு வாங்கினான்னு நினைக்கிறேன். 5 6 பேரும். என்னையா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக ஓடி போய் லாஸ்ட்டாக போகிறது, பொம்மை வைக்காம விட்டுறது. ஆனால் மஞ்சரியோட பொம்மை அந்த கரெக்டாக வந்துட்டு அவங்க மஞ்சரி வெளியே வரும்போது பக்காவாக ஈஸியாக தெரிஞ்சுது பவித்ரா வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே இல்லை. அவங்க வந்து நான் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே அந்த டால்ட்டா, அதாவது பொம்மையாக மாறணும்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்த போது கூட வந்து இருந்தவங்க பவித்ரா. இப்போ என்னாச்சுன்னா இந்த விஷயத்தை இங்கே வந்து எடுத்து வச்சதுனால இப்போ மஞ்சரிக்கும் பவித்ராவுக்கும் செம்மையாக முட்ட போகுது. பவித்ராவுக்கு அதாவது மஞ்சரிக்கு ஒரே ஆதரவாக பவித்ரா தான் இருந்தாங்க. இப்போ இந்த பிரச்சனையை எடுத்து தான் இங்கே வச்சிட்டாங்க. அவரும் கேட்க வேண்டியது தான். ஆமாம், தப்பு இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விட்டுறது. இதை கேட்டிங்களா பாவம், இப்போ மஞ்சரிக்கு பவித்ராவுக்கு முட்டிக்கிச்சு. பயங்கரமாக விட்டு போது இங்கே வந்து கேட்குறேன், பவித்ரா உங்களுக்கு இந்த பொம்மை டாஸ்க் இருக்கலாமான் இதில். ஆனால் குசும்கார ஆள் அங்கே வந்து அந்த கீஞ்சி போன பொம்மை மண்டை தனியாக இருந்துச்சு பாருங்கள், அதை எடுத்து தச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி தெரியுமாம்மா? தெரியும் சார். என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மற்றவங்களுக்காக நம்ம விளாடணும். ஓ, மற்றவங்களுக்காக நம்ம விளாடணும். நீங்கள் விளாண்டிங்களா? ஆமாம் சார். அப்படியா, சரி மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கன்னா. இல்லை சார், அவங்க பொம்மையை காப்பாற்றுறதுக்காக என் பொம்மையை வைக்கலன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. உடனே அவங்க வந்துட்டு, இல்லையே நான் அப்படிலாம் இல்லை சார், என் பொம்மை தோத்தாலும் பரவாயில்ல, நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் இருந்தேன், எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி, நீங்கள் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் பண்ணியிருந்தால் மஞ்சரி பொம்மையை வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிது. ஆனால் அங்கே வெயிட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் பண்ணது சுத்தமாக சரியில்லைம்மா, அதனால் என்னை ஏற்றுக்க முடியாது சாரி அப்படின்னா அவங்க டக்குன்னு டென்ஷன் ஆகிறாங்க. சார் இதில் நான் இந்த தப்பை வந்து ஏற்றுக்கிறதுக்கு கூச்சமோ வெக்கமோ நான் படுற ஆள் கிடையாது சார், அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா ஒரு டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் பண்ணுறாங்களே, மண்டை காயுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதோடு முடிக்கிறாங்க. ஆனால் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி இருந்தாங்க பாருங்கள் பவித்ரா, வேறு மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம் தான். இதில் வந்துட்டு அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போது ஜாக்லின் அந்த குரூப் வந்துட்டு ஒருத்தராக அட்டாக் பண்ணாங்க. விஜய் விஷால் அட்டாக் பண்ணாங்க. விஜய் விஷால் ஜாக்லின் அட்டாக் பண்ணார். லாஸ்ட்டாக மஞ்சரி வந்து ஜெஃப்ரி பொம்மை போக விடாமல் சாச்சனாவை அட்டாக் பண்ணாங்க. ராணா வந்து ஜெஃப்ரியை வந்துட்டு அட்டாக் பண்ண, ரயன் பொம்மை உள்ளே போகக்கூடாதுங்க. அப்புறம் முத்துக்குமரன் தடுத்தார். இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சொல்லப்போனால் எல்லோரையும் தனித்தனியாக சொல்லணும். இங்கே என்னென்னா பவித்ரா வந்துட்டு ஒரே ஆள் 5 பேர் அவுட் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஓவர் தான் பவித்ரா, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் அப்படிமா இருந்துச்சு. சரி பார்க்கலாம். இதை வந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாரு பாருங்கள். திருட்டு புனிய பிரியாணி சம்பவத்தை கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதை வந்து பெருசாக இருக்கிறாரு. எப்படி இது வந்து ஒரு கேம், பார்ட் ஆஃப் த கேம். அதில் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாங்க. இதை பயங்கரமாக அது எப்படி இது எப்படின்றாரு. அங்கே பிரியாணிக்கு ஜாலி, ஏன்னா அங்கே சாச்சனா அருண் அங்கே இருக்கிறதுனால. இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.